மேம், இன்னைக்கான டாபிக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கடன். கடன்கிறது ஒரு தீர்க்க முடியாத பிரச்சனை இன்றைய காலகட்டத்திலும் கூட அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா எல்லாத்துக்குமே கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலையில தான் இன்றளவிலும் மக்கள் இருக்காங்க. நீங்க 1 lakh சம்பாதிக்கும் போது உங்க குடும்பத்தையும் பார்த்துக்கிட்டு நீங்க வந்து வாடகை கட்டிட்டு, இப்ப நீங்க ஒரு வீடு வாங்குறீங்கன்னா அதுக்கு ஒரு இஎம்ஐ கட்டிட்டு, அதுக்கு மேல நீங்க வந்து இஎம்ஐலயே அந்த 1 lakhம் போயிடுச்சுன்னா தீராது. அதே மாதிரி நான் ஒரு சில நட்சத்திரம் சொல்றேன், நீங்க எழுதி வச்சுக்கோங்க. இந்த நட்சத்திரத்துல நீங்க கடன் வாங்கினால் உங்களால அந்த கடனை தீர்க்கவே முடியாது. ஸோ அந்த நட்சத்திரத்தினுடைய லிஸ்ட் நான் சொல்றேன். கடன் கொடுக்கவும் கூடாது, கடன் வாங்கவும் கூடாது. இந்த நட்சத்திரம் வந்து பாத்தீங்கன்னா இதுல கடன் வாங்குனீங்கன்னா உங்களால அடைக்கவே முடியாது, கடன் கொடுத்தாலும் திரும்ப வரவே வராது. ஸோ இந்த 12 நட்சத்திரம் நீங்க எழுதி வச்சுக்கோங்க. நான் எப்படி தெரியுங்களா, நிறைய அவஸ்தைப்பட்டிருக்கேன் நான். ஸோ அப்போல்லாம் எனக்கு தெரியாது இந்த மாதிரி எல்லாம் இருக்குன்னே எனக்கு தெரியாது. நான் சொல்கிறது ஒரு 30 years பேக். ஸோ ஒரு லோன் எடுக்கிறீங்க அப்படின்னா இந்த விஷயங்கள் பார்த்துக்கோங்க. என்னால் தீராத கடன், இதை தீர்றதுக்கு எனக்கு ஏதாவது ஒரு வழி அதுக்கு சொல்லுங்க அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா. ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அஸ்ட்ராலஜர் பாரதி ஸ்ரீதர் மேடம் தான் சந்திக்க வந்திருக்கோம். வணக்கம் மேம். வணக்கம்மா. நல்லா இருக்கீங்களா மேம்? நல்லா இருக்கேன். ஆன்மீக பரிகார நேயர்களுக்கும் வணக்கம். மேம், இன்னைக்கான டாபிக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கடன். கடன்கிறது ஒரு தீர்க்க முடியாத பிரச்சனை இன்றைய காலகட்டத்திலும் கூட அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா எல்லாத்துக்குமே கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலையில தான் இன்றளவிலும் மக்கள் இருக்காங்க. ஒரு வீடு வாங்குறதுக்கு, இல்ல பசங்களை படிக்க எஜுகேஷன் லோன் வாங்குறது, இல்ல வண்டி வாங்குறதுக்கு கூட ஒரு 1 lakh வண்டி வாங்கணும்னா கூட ஒரு லோன் போட்டு வாங்கிடுறாங்க. சோ இந்த இஎம்ஐ அப்படிங்கறது அவங்களை துரத்திக்கிட்டே இருக்கு. இந்த கடன் தீர்க்கறதுக்கு ஏதாவது ஒரு நல்ல வழிபாட்டு முறை, நல்ல ஒரு பூஜை முறை இருந்தா மக்களுக்கு சொல்லுங்க மேம். பூஜை முறை சொல்லலாம். அதுக்கு முன்னாடி நான் சொல்ற அட்வைஸ் என்னன்னா, உங்களுக்கு என்ன சம்பளம் வருதோ அந்த சம்பளத்துல என்னால இந்த கடன் அடைக்க முடியும்னு உங்களுக்கு தெரிஞ்சா கடன் வாங்குங்க. நமக்கு வரக்கூடிய வருமானத்திற்கு மிச்சமா ஒரு கடன் வாங்கினீங்கன்னா அந்த கடன் எப்படி தீரும்? ப்ராக்டிக்கலா நீங்க யோசிச்சு பாருங்க. நீங்க வந்து ஒரு 1 lakh சம்பாதிக்கிறீங்க அப்படின்னா மாசம் உங்களுக்கு வந்து ஒரு 20,000 ரூபாய் ஒரு இஎம்ஐ கட்டுறது பிரச்சனை இருக்காது. நீங்கள் 1 lakh சம்பாதிக்கும் போது உங்கள் குடும்பத்தையும் பார்த்துக்கிட்டு நீங்கள் வந்து வாடகை கட்டிட்டு, இப்போ நீங்கள் ஒரு வீடு வாங்குறீங்கன்னா அதுக்கு ஒரு இஎம்ஐ கட்டிட்டு, அதுக்கு மேலே நீங்கள் வந்து இஎம்ஐலேயே அந்த 1 lakhம் போயிடுச்சுன்னா ஃபேமிலி எப்படி ரன் பண்ண முடியும்? ஸோ சேவிங்ஸ் அப்படிங்கிறது நமக்கு எவ்வளோ முக்கியம். அண்ட் இந்த சேவிங்ஸ் பிற்காலத்தில் நமக்கு வந்து ஒரு 50 வயதிற்கு மேலே நம்மளால் ஓடி ஓடி உழைக்க முடியாது. அப்போது ஒரு சின்ன வயசு நமக்கு உழைக்கக்கூடிய ஒரு காலம் இருக்கும் பொழுதே நம்ம வருமானத்தை வந்து கண்டிப்பாக சேர்த்து வைக்கணும். இன்னைக்கு காலகட்டத்தில் உங்களுக்கு நீங்கள் கடன் படுறது அப்படிங்கிறத விட உங்கள் கிரெடிட் கார்டு மூலமாக ஃப்ரெண்டுக்கு வாங்கி தரேன், அண்ணன் தம்பி வந்து வண்டி இல்லை நான் தம்பிக்கு வாங்கி கொடுத்தேன் அப்படின்னு மற்றவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நம்மளை முட்டாளாக்கிட்டு நம்மளை வந்து கடன் கட்ட வச்சுட்டு அவங்க சொகுசாக இருப்பாங்க. இப்படி ஏமாறுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ உங்கள் உறவுகளுக்காகவோ உங்கள் நண்பர்களுக்காகவோ நீங்கள் கடன் படுறது அப்படிங்கிறது இதெல்லாம் நமக்கு தேவையா அப்படின்னு யோசிச்சு பாருங்க. ஏன்னா எனக்கு வேண்டப்பட்டவங்க, எனக்கு தெரிஞ்சவங்க, ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ், இவங்களெல்லாம் நான் சர்க்கிள் எல்லாம் நான் பார்க்கும் பொழுது எதுக்காக இவங்க மற்றவங்களுக்காக இப்படி கடன் படுறாங்க, இவங்க போய் ஏன் ஜுவல்லை பிளெட்ஜ் பண்ணி இவங்க கொடுக்கணும்லாம் நான் நினைப்பேன். ஸோ ஒரு பிரச்சனையில் போய் மாட்டினதுக்கப்புறம் என்கிட்ட சொல்லுவாங்க, ஐயோ பாரதி, நான் என்னால் நகையே எடுக்க முடியல, வட்டி கட்ட முடியல, என்னால் நகை மூழ்கி போயிடுச்சு, இப்படியெல்லாம் என்கிட்ட வந்து சொல்லி அழுதவங்க நிறைய பேர் இருக்காங்க. நான் சொல்லுவேன் போய் நரசிம்மருக்கு பண்ணுங்கன்னு எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்லுவேன். பட் நீங்கள் வந்து உங்களுக்கு சோர்ஸ் ஆஃப் இன்கம் இல்லை அது மீறி போயிருச்சு அப்படிங்கும் பொழுதெல்லாம் கடவுள் மட்டும் எப்படி காப்பாற்றோம் இல்லையா? எல்லாருக்கும் புதையல் கிடைக்குமா, இல்லை எல்லாருக்கும் லாட்ரி சீட் விழுமா? இதெல்லாமே நம்ம யோசிச்சு தான் கடன் வாங்கணும். சரி, நம்ம வந்து ஒரு கடன் வாங்குறோம். இந்த கடன் வாங்கறத வந்து என்னைக்குமே ஒரு கிரெடிட் கார்டு அப்ளிகேஷன் கூட செவ்வாய்க்கிழமையில நீங்கள் கடன் வாங்காதீங்க. இந்த செவ்வாய்க்கிழமை கடன் வாங்கினால் அந்த கடன் தீரவே தீராது. அதே மாதிரி நான் ஒரு சில நட்சத்திரம் சொல்கிறேன், நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. இந்த நட்சத்திரத்தில் நீங்கள் கடன் வாங்கினால் உங்களால் அந்த கடனை தீர்க்கவே முடியாது. ஸோ அந்த நட்சத்திரத்தினுடைய லிஸ்ட்டு நான் சொல்கிறேன். ஸ்ரீவித்யா வந்து அதை வந்து ஒரு கார்டு மாதிரி கூட போடட்டும். ஏன்னா உங்களுக்கு நீங்கள் அதை பார்த்து எழுதுறதுக்கு சௌகரியமாக இருக்கும்.
அதாவது இந்த நட்சத்திரத்துல கடன் கொடுக்கவும் கூடாது, கடன் வாங்கவும் கூடாது. அப்படி இருக்கிற நட்சத்திரம் வந்து எழுதிக்கோங்க, நான் சொல்றேன். பரணி, கிருத்திகா, திருவாதிரை. அதாவது ஒவ்வொரு கட்டம், நீங்க 12 கட்டம் இருக்கு இல்லையா ராசி, ஒரு கட்டத்துல ஒரு நட்சத்திரம் வரும். மேஷத்துல பரணி, ரிஷபத்துல கிருத்திகை, மிதுனத்துல வந்து திருவாதிரை, அப்புறம் கடகத்துல வந்து ஆயில்யம், சிம்மத்துல வந்து மகம் அண்ட் பூரம், அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சித்ரா நட்சத்திரம், சுவாதி நட்சத்திரம், விசாக நட்சத்திரம், கேட்டை நட்சத்திரம், பூராடம், பூரட்டாதி. இந்த 12 நட்சத்திரத்திலையும் கடன் கொடுக்கவும் கூடாது, கடன் வாங்கவும் கூடாது. இந்த நட்சத்திரம் வந்து பாத்தீங்கன்னா இதுல கடன் வாங்குனீங்கன்னா உங்களால அடைக்கவே முடியாது, கடன் கொடுத்தாலும் திரும்ப வரவே வராது. ஸோ இந்த 12 நட்சத்திரம் நீங்க எழுதி வச்சுக்கோங்க. நான் திரும்பவும் சொல்றேன். பரணி, கிருத்திகை, திருவாதிரை, ஆயில்யம், மகம், பூரம், சித்திரை, சுவாதி, விசாகம், கேட்டை, பூராடம், பூரட்டாதி. இந்த 12 நட்சத்திரங்கள்லையும் நம்ம வந்து கடனை தவிர்ப்பது நல்லது. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், இப்போ நான் சொல்கிறேன், நீங்களும் எழுதி வச்சுப்பீங்க. யாராவது அர்ஜென்ட்டாக கடன் கேட்கும்போது இதை மறந்தே போயிடுவோம். ஐயோ பாரதி மேடம் ஒரு 12 நட்சத்திரம் சொன்னாலேன்னு. நான் எப்படி தெரியுங்களா, நிறைய அவஸ்தைப்பட்டிருக்கேன் நான். ஸோ அப்போல்லாம் எனக்கு தெரியாது, இந்த மாதிரி எல்லாம் இருக்குன்னே எனக்கு தெரியாது. நான் சொல்கிறது ஒரு 30 years பேக். ஸோ இப்போ வந்து நான் உஷாரு. யாராவது கடன் கேட்டாங்கன்னா நான் டெய்லி காத்தால் நான் தினப்பலன் சொல்கிறேனே, அதனால் நான் நட்சத்திரம்லாம் பார்த்துக்கிறது. பட் இப்போ நான் யாருக்குமே கடன் கொடுக்கறதே கிடையாது. நான் கடன் கொடுக்கறதும் இல்லை, கடன் வாங்கறதும் இல்லை. ஏன்னா நிறைய அடிபட்டு இன்னைக்கு யாராவது கடன் கேட்டால் கூட நம்மளை தப்பாக கூட நினச்சிக்கிட்டோம், பரவாயில்ல, பட் ஆனால் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு முடிவு தான். எல்லாருக்குமே வாழ்க்கையில் ஒரு அனுபவம் இந்த கடன் அப்படிங்கிறது. ஸோ நீங்கள் கிரெடிட் கார்டு வாங்கினாலும் சரி, நீங்கள் இஎம்ஐ போட்டாலும் சரி, ஒரு லோன் எடுக்கிறீங்க அப்படின்னா இந்த விஷயங்கள் பார்த்துக்கோங்க. என்னால் தீராத கடன், இதை தீர்றதுக்கு எனக்கு ஏதாவது ஒரு வழி, அதுக்கு சொல்லுங்க அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஹோரை. ஸோ செவ்வாய்க்கிழமை வந்து காலையில் 6 to 7 இரவு 8லேருந்து 9 செவ்வாய் ஹோரை. இந்த ஹோரையில் ஒரு 100 ரூபாயாவது நீங்கள் வாங்கினவங்கள்ட்ட திருப்பி கொடுங்க இந்த கடனை. சீக்கிரம் உங்களுடைய கடன் வந்து அடைஞ்சிரும். இது வந்து ஒரு நல்ல டிப்பு. நீங்கள் இப்போ நம்ம இப்போல்லாம் ஜிபே தானே, நம்ம இந்த டைமுக்கு வந்து டக்குன்னு யாருக்கா நம்ம கடன் வாங்கினவங்களுக்கு அந்த காசு அனுப்பிச்சி விட்டோம்னா நம்மளுடைய கடன் வந்து சீக்கிரம் தீரும். அடுத்தது, நம்ம கடன் வாங்கி ஒரு பயம் இருக்கும், ஐயோ இது எப்படிடாப்பா அடைக்க போகிறோம் அப்படின்னு. செவ்வாய்க்கிழமை நரசிம்மருக்கு வந்து ருண விமோச்சன ஸ்லோகம்னு ஒன்று இருக்குது. ஸோ இந்த ருண விமோச்சன ஸ்லோகத்தை நரசிம்மருக்கு செவ்வாய்க்கிழமையில் சொன்னீங்கன்னா கடன் வந்து ரொம்பவுமே தீர்ந்துடும் சீக்கிரம். திருவல்லிக்கேணியில் இருக்கக்கூடிய பார்சாதி கோயில் அந்த நரசிம்மர் வந்து ஒரு விசேஷம். அவருக்கு தனியாக கொடிமரம் உண்டு, கருடன் உண்டு. அண்ட் அவருக்கு வந்து சன்னதிக்கு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா படி ஏறி இறங்கக்கூடிய ஒரு அம்சம் வந்து அந்த கோயிலில் இருக்குது. உங்களுடைய தீராத கடனுக்கு செவ்வாய்க்கிழமையில அல்லது வியாழக்கிழமையில அந்த நரசிம்மருக்கு போய் அங்கே கருடன்கிட்ட நீங்கள் வழக்கேற்றலாம். அங்கே ஓரத்தில் இந்த ஒரு ட்ரே மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ கொடிமரத்தோடு சுற்றணும் 12 பிரதட்சணம். நீங்கள் போயிட்டு அந்த நரசிம்மர்கிட்ட சீக்கிரம் என்னுடைய கடன் தீரணும்னு அந்த நரசிம்மரை வந்து 12 பிரதட்சணம். நீங்கள் எப்படி பண்ணணும்னா வெறும் சன்னதி மட்டும் பண்ணக்கூடாது. நீங்கள் நேராக போய் கொடிமரத்தோடு சுற்றி அந்த கருடனையும் சுற்றி அது அப்படியே அந்த படி ஏறி இறங்கி வந்து பண்ணணும். 12 பிரதட்சணம் பண்ணுங்க, உங்களுடைய கடன் சீக்கிரம் தீரும். சூப்பர் மேம், ரொம்ப ரொம்ப அருமையான தகவல். கடன் தீர்வதற்கு என்னென்னலாம் செய்யணும், எந்த நட்சத்திரத்துல கடன் வாங்கக்கூடாது, கொடுக்கவும் கூடாதுன்னு சொல்லியிருக்கீங்க. அற்புதமான தகவல் மேம். தேங்க்யூ.